அக்னி மற்றும் பனிமலரிடம் மனம் கனத்தபடியே விடைபெற்று கொண்ட அரவிந்த் மெதுவாக தனது காரை வீட்டை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தான். காலையில் தொடங்கிய பயணம் ஒரு நாள் முழுவதும் அவனது உடல் மட்டும்தான் பயணம் செய்தது. ஆனால் மனமோ இன்னும் அங்கேயே அக்னியின் வீட்டிலேயே நின்று கொண்டிருந்தது. பனிமலரின் முகம், அக்னியின் பார்வை, அந்த குட்டியின் மழலை சிரிப்பு ஒவ்வொன்றும் அவனது மனதை விட்டு அகல மறுத்தன. அவன் மறைத்து வைத்திருந்த உண்மை இன்று அக்னிக்கு தெரிந்துவிட்டதே என்ற எண்ணமே அவனது நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்தது. காலை முதல் ஒரு வாய் உணவு கூட சாப்பிடவில்லை. பசி இருந்தது, ஆனால் சாப்பிட மனமில்லை. தாகம் இருந்தது, ஆனால் தண்ணீர் குடிக்கவும் தோன்றவில்லை. அந்த அளவிற்கு எண்ணங்கள் அவனை ஆக்கிரமித்திருந்தன. இரவு நேரம் கார் நெடுஞ்சாலையை விட்டு மலைப்பாதையை ஒட்டிய சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. சுற்றிலும் மனித நடமாட்டமே இல்லை. இருபுறமும் வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்து நின்ற மரங்கள், அவற்றின் கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து நிலவொழியை தரையில் விழவிடாமல் மறைத்திருந்தன. அந்த அமைதியை கிழித்தபடி டப்பென்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. கார் தடுமாறியது. ச்ச என்று முணுமுணுத்தபடியே காரை ஓரமாக நிறுத்தினான் அரவிந்த். கீழே இறங்கி பார்த்தவனோ சற்று சலிப்புடன் மூச்சை விட்டான். கார் டயர் பஞ்சராகி இருந்தது. இது வேற என்று தலையை அழுத்தி கொண்டான் அவன். மொபைலை எடுத்து பார்த்தான். சிக்னல் இல்லை. சுற்றிலும் பார்த்தான். ஒரு வீடு இல்லை, ஒரு கடை இல்லை, ஏன் ஒரு மனிதர் கூட இல்லை. அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நின்று கொண்டிருந்தது அவனது கார் மட்டுமே. ஸ்டெப்னி மாத்திர அளவுக்கு கூட உடம்புல சக்தி இல்லை என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டவனோ சற்று தூரத்தில் நீர் சலசலக்கு மோசையை கேட்டான். அந்த திசையை நோக்கி பார்த்தபோது மரங்களின் இடைவெளியில் ஒரு சிறிய நீரோடை வெள்ளி நூல் போல உயர்ந்து கொண்டிருந்தது. முகத்தை கழுவிட்டா கொஞ்சம் புத்துணர்ச்சியாவது கிடைக்கும் என்று நினைத்தவனோ மெதுவாக அந்த நீரோடையை நோக்கி நடந்தான். குளிர்ந்த நீரில் கைகளை நினைத்து முகத்தில் அடித்தான். அந்த சில்லென்ற குளிர்ச்சி ஒரு நொடி அவனது சோர்வை மறக்க செய்தது. மீண்டும் ஒரு முறை தண்ணீரை எழ கையை எடுத்தபோது ஏதோ ஒரு கை அவனது விரல்களை மெதுவாக தொட்டது. அவனது உடலே சிலிர்த்தது. அதிர்ச்சியில் சட்டென்று குனிந்து பார்த்தான். நீரோட்டத்தில் ஒரு இளம்பெண் உயிரற்ற உடலைப் போல மிதந்து வந்து கொண்டிருந்தாள். கடவுளே என்று அதிர்ச்சியில் அவனது இதயம் ஒரு நொடி துடிப்பையே மறந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவனது மருத்துவ அறிவு செயல்பட ஆரம்பித்தது. அவளது கை தன்னை தொட்ட அந்த நொடியை நினைத்து பார்த்தான். நாடி துடிப்பு மிகவும் மெல்லியதாக இருந்தாலும் அது இருந்தது. உயிர் இருக்கு என்று சொல்லிக் கொண்டவனோ ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. சட்டென்று நீரோடைக்குள் இறங்கி வேகமாக அவளை தூக்கி கரைக்கு வந்தான். மணலில் அவளை படுக்க வைத்தவனோ முதலில் அவளது மூச்சை பரிசோதித்தான். பிறகு மிக மெதுவாக சுவாசத்தை பரிசோதித்தான். வயிற்றுக்குள் நிறைய தண்ணீர் சென்றிருப்பது புரிந்தது. உடனேயே முதலுதவி செய்ய தொடங்கினான் அவன். சில நொடிகளில் அவளது வாயிலிருந்து நீர் வெளியேறியது. ஆனாலும் அவள் இன்னும் கண் திறக்கவில்லை. கமான் கமான் ஓப்பன் யுவர் ஐஸ் என்று மெதுவாக அவளது கன்னத்தை தட்டினான். ஆனால் எந்த அசைவும் இல்லை. நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று முடிவு செய்தவனோ அந்த பெண்ணை இரு கைகளிலும் தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். காரின் கதவை திறந்து அவளை மெதுவாக படுக்க வைத்தான். பிறகு காரின் உள்ளே இருந்த விளக்கை எரிய விட்டான். மங்கலான மஞ்சள் வெளிச்சம் அந்த பெண்ணின் முகத்தின் மீது விழுந்தது. அந்த நொடி அரவிந்தின் விழிகள் அப்படியே உறைந்து போயின. அவள் ஒரு பெண் அல்ல, வானத்திலிருந்து தவறி பூமியில் விழுந்த தேவதை போல இருந்தாள். நீரில் நனைந்த நீண்ட கருங்கூந்தல், பால் நிறமுகம், மூடியிருந்த இமைகளுக்கு கீழே நடுங்கிக் கொண்டிருந்த கண்கள், உயிர் போராட்டத்திலும் கூட குறையாத ஒரு அழகு. ஒரு கணம் அவனுக்கே மூச்சு நின்றது. ஆனால் அடுத்த நொடியே தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டான் அவன். டே அரவிந்த், முதல்ல டாக்டரா யோசி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவனோ அவளது உடலை கவனமாக பரிசோதிக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் அவளது கையின் உள்ளங்கையில் சிறிய ஊசி குத்திய தடம் ஒன்று அவனது பார்வையில் பட்டது. புருவங்கள் சுருங்கின. இது... அவன் அந்த இடத்தை மீண்டும் உற்று பார்த்தான். அது சாதாரண காயம் போல தெரியவில்லை. ஏதோ ஒரு மருந்து செலுத்தப்பட்ட அடையாளம் போல இருந்தது. அதே நேரத்தில் அவளது உதட்டின் ஓரத்தில் மெல்லிய நீல நிற மாற்றமும் அவனது கவனத்தில் பட்டது. அரவிந்தின் முகம் இறுகியது. இல்லை, இது வெறும் தண்ணியில் முங்கின கேஸ் இல்லை என்று மெதுவாக முணுமுணுத்தான். இந்த பொண்ணை யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க. அவனது குரலில் முதன்முறையாக ஒரு மருத்துவரின் பதற்றம் வெளிப்பட்டது. ஏய், கண்ணத்தர கண்ணத்தர என்று அவளது கன்னங்களை மெதுவாக தட்டினான் அரவிந்த். எந்த அசைவும் இல்லை.
அவளது மூச்சு மிகவும் மெல்லியதாக இருந்தது. ஒரு மருத்துவராக அந்த நொடி தயங்க நேரமில்லை என்பதை உணர்த்தவனோ அவளது முகத்தை சற்று நிமிர்த்தி தனது உதடுகளை அவளது உதடுகளோடு பொருத்தி மெதுவாக உயிர் மூச்சை செலுத்தினான். சில நொடிகள் கழித்து மீண்டும் அவளது சுவாசத்தை பரிசோதித்த போது சிறிதளவு முன்னேற்றம் தெரிந்தது. சில நொடிகளுக்கு பிறகு அவளது மார்பு மெதுவாக உயர்ந்து இறங்கியது. அதே நேரத்தில் அவளது வாயிலிருந்து ஒரு விசித்திரமான ரசாயன வாசனை அவனது கவனத்தை ஈர்த்தது. அவன் புருவங்கள் சுருங்கின. இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை என்று மெதுவாக முணுமுணுத்தான். மீண்டும் அவளது கையில் இருந்த ஊசி குத்திய தடத்தை பார்த்தான். அடுத்த நொடியே அனைத்தும் அவனுக்கு புரிந்துவிட்டது. இந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்லை யாரோ விஷத்தை ஊசி மூலமாக செலுத்தியிருக்காங்க, அல்லது விஷம் கொடுத்து இங்கே தூக்கி வீசியிருக்காங்க என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான். இப்போது இதை பற்றி யோசிக்க நேரமில்லை. முதலில் இந்த பெண்ணின் உயிரை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரே வழி 1 மணி நேரத்திற்குள் மருத்துவமனை. அவன் வேகமாக காரை நோக்கி ஓடினான். ஆனால் பஞ்சரான டயர் அவனை கேலி செய்வது போல அப்படியே நின்றிருந்தது. ச்ச என்று கோபமாக ஸ்டெப்னியை தேடினான். காரின் பின்புறத்தை திறந்து பார்த்தவனோ அடுத்த நொடியை நெற்றியில் அடித்து கொண்டான். இன்று காலை சர்வீஸில் கழட்டினது. அதன் பிறகு மீண்டும் மாட்டவே இல்லை. ச்ச, இதெல்லாம் இப்போவா நடக்கணும் என்று பற்களை கடித்தவனோ ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அந்த பெண்ணை 2 கைகளிலும் தூக்கி கொண்டான். இல்லை, உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று அவளது முகத்தை ஒரு கணம் பார்த்தவனோ இருளை நோக்கி கால்கள் போன போக்கில் ஓட ஆரம்பித்தான். எங்கே மருத்துவமனை இருக்கிறது என்று தெரியாது, எவ்வளவு தூரம் ஓட வேண்டும் என்றும் தெரியாது. ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தது. இவள் உயிரோடு இருக்க வேண்டும். அந்த இளம் பெண்ணை 2 கைகளிலும் ஏந்தியவுடன் ஒரு கணம் கூட வீணாக்காமல் முன்னோக்கி விரைந்தான் அரவிந்த். எந்த திசையில் சென்றால் மனிதர்கள் இருப்பார்கள், எங்கே மருத்துவமனை இருக்கும், இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியால் மட்டுமே நகர்ந்தது. இரவு முழுவதும் அந்த காடு தன் கருமையை விரித்து பொருத்தியிருந்தது. மேலே வானத்தில் நிலவு இருந்தாலும் அடர்ந்த மரங்களின் கிளைகள் அதன் ஒளியை கீழே இறங்க விடாமல் தடுத்து நின்றன. பாதை என்று அங்கே சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. மழையால் ஈரமாகிய மண், ஆங்காங்கே பறந்து கிடந்த பாறைகள், காலில் குத்திய முள், முகத்தில் உரசிய கொடிகள் ஒவ்வொன்றும் அவனது வேகத்தை குறைக்க முயன்றன. ஆனால் அவனது கால்கள் மட்டும் நின்றுவிட மறுத்தன. கைகளில் இருந்த உடல் மெதுவாக கனத்து கொண்டே போனது. நீரில் நனைந்த ஆடைகள் அவளது எடையை இன்னும் அதிகப்படுத்தின. அவனது தோள்பட்டைகளோ எரிவது போல வலித்தன. மணிக்கட்டுகள் நடுங்கின. விரல்கள் மரத்து போக தொடங்கின. இருந்தாலும் அவளை தரையில் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நொடி கூட அவனுக்குள் தோன்றவில்லை. தன்னுடைய சோர்வை விட அவளது மெல்லிய சுவாசம்தான் அவனுக்கு இப்போது பெரிய கவலையாக இருந்தது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு கூர்மையான கல் அவனது காலில் தட்டியது. உடல் தடுமாறியது. கீழே விழும் அந்த கணத்திலும் அவன் தன் உடலை திருப்பி அவளுக்கு சிறு காயம் கூட ஏற்படாதபடி தன்னையே தரையில் சாய்த்து கொண்டான். முழங்கை கிழிந்தது. உள்ளங்கையில் தோல் உரிந்தது. இரத்தம் மண்ணோடு கலந்து வழிந்தது. ஆனால் அந்த வலியை உணரும் மனநிலையில் அவன் இல்லை. அவனது மூச்சு நெஞ்சுக்குள் சிக்கிக்கொண்டது. தொண்டை வறண்டு நெருப்பை விழுங்கியது போல அவனுக்கு எரிந்தது. காலையிலிருந்து அவனது வயிற்றுக்குள் ஒரு துளி உணவும் செல்லாததால் உடலில் இருந்த சக்தி வேகமாக குறைந்து கொண்டிருந்தது. இருந்தும் அவனது மனம் மட்டும் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் திரும்ப திரும்ப உச்சரித்தது. இன்னும் கொஞ்ச தூரம், இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அந்த இருளின் நடுவே உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை நெஞ்சோடு அணைத்தபடி தனது எல்லைகளையே மறந்து ஓடிக்கொண்டிருந்தான் அரவிந்த். அந்த நொடி அவனது கைகளில் இருந்தது ஒரு பெண் அல்ல, ஒரு மருத்துவராக அவனை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்த ஒரு உயிர். அந்த மயக்கத்தின் ஆழத்தில் மூழ்கியிருந்த வானதிக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக புரியவில்லை. உடல் முழுவதும் கனத்து போய் யாரோ இருளின் ஆழத்திற்குள் தன்னை இழுத்து செல்வது போல தோன்றியது. ஆனால் அந்த இருளின் நடுவிலும் தன்னை யாரோ 2 கைகளிலும் மிகவும் பத்திரமாக ஏந்தி செல்வதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அந்த அணைப்பில் வன்முறை இல்லை, பதற்றம் இருந்தது, அவசரம் இருந்தது, உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தவிப்பு இருந்தது. மங்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆண்குரல் அவளது மனதின் ஆழத்தில் எங்கோ எதிரொலித்தது. அந்த வார்த்தைகள் தெளிவாக காதில் விழவில்லை. ஆனால் அந்த குரலில் இருந்த அக்கறையும் பயமும் பரிதவிப்பும் மட்டும் அவளது உணர்வுகளை தொட்டு சென்றன. யாரோ தன்னிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரோ தன்னை விட்டுவிடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு மட்டும் அவளுக்குள் மெதுவாக பதிந்தது.
கண்களை திறக்க அவள் பலமுறை முயன்றாள். இமைகள் கனமான ஒரு கற்களை போல ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டன. விரல்களை கூட அசைக்க முடியவில்லை. உதடுகளை பிரித்து ஏதாவது சொல்ல வேண்டுமென்று மனம் துடித்தது. ஆனால் உடல் அவளது கட்டுப்பாட்டில் இல்லை. உயிர் மட்டும் அந்த உடலுக்குள் எங்கோ மெல்லிய நூலொன்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த இருளின் நடுவே அவளது நினைவுகள் அனைத்தும் சிதறி கிடந்தன. அவள் யார்? எங்கிருந்து வந்தாள்? ஏன் இந்த நிலையில் இருக்கிறாள்? எதற்கும் பதிலில்லை. இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அவளது மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. யாரோ என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் அந்த அறியாத மனிதனின் கைகளில் இருந்த பாதுகாப்பு மரணத்தின் விளிம்பில் நின்ற அவளது உயிரை இன்னும் விடாமல் பிடித்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் கடந்தது என்பதை அரவிந்திற்கு தெரியவில்லை. ஒவ்வொரு அடியையும் உயிரை கொடுத்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அவனது பார்வையில் தூரத்தில் மங்கலாக ஒரு மின்விளக்கு தெரிந்தது. அந்த வெளிச்சம் அவனுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. இங்கே யாராவது இருப்பாங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவனோ மீதமிருந்த சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த வெளிச்சத்தை நோக்கி விரிந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு சிறிய கிராமம் ஒன்று அவனது கண்களுக்கு தென்பட்டது. சாலையோரத்தில் நின்றிருந்த வயதான ஒருவரை கண்டதும், ஐயா, இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு என்று மூச்சிறைக்கு கேட்டான். அவரோ அரவிந்தின் கைகளில் உயிரற்ற நிலையில் கிடந்த பெண்ணை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன மருத்துவமனை இருக்குது தம்பி, ஆனால் நடந்தால் நேரம் ஆயிடும் என்றார் அவர். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அரவிந்தின் முகம் இறுகியது. 2 கிலோமீட்டர், அந்த தூரம் அந்த நேரத்தில் அவனுக்கு பல மைல் போல தோன்றியது. அதே நேரத்தில் அருகில் நின்றிருந்த இளைஞன் ஒருவன், அண்ணா, என்கிட்ட பைக் இருக்கு, வாங்க என்று சாவியை எடுத்து காட்டினான். ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தேங்க்ஸ் என்று கூறிய அரவிந்த் வானதியை மிகுந்த கவனத்துடன் பைக்கின் நடுவில் அமர்த்தி தானும் பின்னால் ஏறி அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான். சில நிமிடங்களில் அவசர சிகிச்சை பிரிவின் முன் வண்டி நின்றது. டாக்டர், எமர்ஜென்சி என்று சத்தமிட்டபடியே வானதியை தூக்கி கொண்டு உள்ளே ஓடினான் அரவிந்த். அந்த நொடி வரை ஒரு சாதாரண மனிதனாக போராடியவன் மருத்துவமனையின் வாசலை தாண்டியவுடன் மீண்டும் ஒரு மருத்துவராகவே மாறிவிட்டான். பல்ஸ் வீக், ஆக்சிஜன் உடனே, ஹைவி லைன் ரெடி பண்ணுங்க, டாக்ஸிகாலஜி டெஸ்ட் அனுப்புங்க என்று அங்கிருந்த மருத்துவர்களிடம் வேகமாக கூறிக்கொண்டே உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்த அந்த அறிமுகமில்லாத பெண்ணிற்காக இன்னொரு போராட்டத்தை தொடங்கினான். அந்த பெண்ணை அவசர சிகிச்சை பிரிவிற்குள் தூக்கி கொண்டு வந்த அரவிந்த் அங்கிருந்த ஸ்ட்ரெச்சரில் அவளை மெதுவாக படுக்க வைத்தான். சிஸ்டர், சீக்கிரம், அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு என்று அவசரமாக கூறியவனின் குரலில் இருந்த பதற்றமே நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியது. அங்கிருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் விரைந்து வந்து அவளை பரிசோதிக்க தொடங்கினர். அவளது கையில் இருந்த ஊசி குத்திய தடமும் வாயில் வீசிய ரசாயன வாசனையும் உடல் முழுவதும் நனைந்திருந்த நிலையும் கவனித்த மருத்துவரோ ஒரு கணம் அரவிந்தின் முகத்தை பார்த்துவிட்டு, சார், இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல சார் என்று தயக்கத்துடன் கூறினார். நானும் ஒரு டாக்டர் தான் சார், என் பேர் அரவிந்த் என்று தனது அடையாள அட்டையை எடுத்து காட்டினான் அவன். அதை வாங்கி பார்த்த மருத்துவரோ, டாக்டர், புரியுது, ஆனால் இது விஷம் சம்மந்தப்பட்ட கேஸ் மாதிரி இருக்குது. போலீஸ் இன்டிமேஷன் இல்லாமல் எங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. நாளைக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் என்று சங்கடத்துடன் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் உள்ளம் பதறியது. ஒவ்வொரு நொடியும் அவளது உயிர் கையை விட்டு நழுவிக்கொண்டிருக்க சட்டம், நடைமுறை என்று நேரம் கடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலையும் சரிதான். ஆனால் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை. ஒரு பெருமூச்சை விட்டவன் உடனே தனது கைபேசியை எடுத்தான். அந்த நொடி அவனது நினைவிற்கு வந்த ஒரே மனிதன் அக்னிதான். நடுங்கிய விரல்களால் அவனது எண்ணை அழுத்தினான். சில நொடிகளிலேயே அழைப்பு இணைந்தது. அரவிந்த் என்று அக்னியின் குரல் கேட்டதும், மச்சான், ஒரு ஹெல்ப் பண்ணுடா என்றான் அரவிந்த். அவனது குரலில் இருந்த பதற்றம் மறுமுனையில் இருந்த அக்னிக்கே புரிந்துவிட்டது. டேய், நான் இப்போ ஸ்டேஷனில் இருக்கேன்டா என்றான் அக்னி. ஸ்டேஷன்லையா? எதுக்குடா என்று புரியாமல் கேட்டான் அரவிந்த். என்ன, ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற? காலையில் அந்த சங்கர் பாடியையும் ருத்ரன் பாடியையும் வீட்டு வாசல்லே போட்டுக்கிட்டு நீங்கள் ஹீரோ மாதிரி வெளியே போயிட்டீங்க. எல்லாரும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட நிலைமையை யாராவது யோசிச்சிங்களா? இப்போ 2 பேரோட டெத்தை பற்றி போலீஸ் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் தானே பதில் சொல்லணும் என்று அக்னியின் வார்த்தைகளை கேட்டதும் தான் காலையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அரவிந்தின் நினைவில் மின்னலாய் தோன்றி மறைந்தன. சே, சாரிடா மச்சான், ஏதோ டென்ஷனில் அதை மறந்துட்டேன் என்று தலையை பிடித்து கொண்டவனோ அடுத்த நொடியை அவசரமாக, மச்சான், ஒரு பொண்ணு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் கிடந்தா, எப்படியோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது போலீஸ் கேஸ்ன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க பயப்படுறாங்க. எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது.
உனக்கு தெரிஞ்ச போலீஸ் யாராவது இருந்தால் பேச முடியுமாடா ப்ளீஸ் என்றான் அரவிந்த். அரவிந்தின் குரலில் இருந்த தவிப்பை உணர்ந்த அக்னியோ ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. டென்ஷன் ஆகாதடா, ஃபோன் அந்த டாக்டர்கிட்ட கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதியுடன் கூறியவனின் குரல் அந்த நொடியில் அரவிந்திற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது.